எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் உலமாஉ ஆலிம்கள் இருக்கிறார்களே அவர்கள் தான் அவர்கள் வரசத்துல் அன்பியா நபிமார்களுடைய வாரிசுகள் என்று நம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என் அருமை தோழர்களே, அல்லாஹ்வினால் சிலாகித்துப்பட்ட சமுதாயமாக, அல்லாஹ்வினால் சிலாகித்து கூறப்பட்ட சமுதாயமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சிலாகித்து பேசப்பட்ட சமுதாயமாக நம்மை இந்த இடத்தில் அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியா அரபிக் கல்லூரி எந்த ஒரு பணமும் வாங்காமல், உணவுக்காக வேண்டி எந்த ஒரு பணத்தையும் வாங்காமல், நம்முடைய படிப்புக்காக வேண்டி எந்த ஒரு பணத்தையும் வாங்காமல், நம்முடைய ஹாஸ்டலுக்காக வேண்டி எந்த ஒரு பணத்தையும் வாங்காமல் அல்ஹம்துலில்லாஹ் இந்த கல்வியை நமக்கு தந்திருக்கிறது. என் அருமை தோழர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற எந்த கல்லூரியாவது உணவு ஃப்ரீயாக தந்து, ஆடை ஃப்ரீயாக தந்து, கல்வியை ஃப்ரீயாக தந்து, ஹாஸ்டல் வசதியை ஃப்ரீயாக தந்து கல்வியை தருகிறதா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. எல்லா கல்லூரிகளும் கூவி கூவி அழைக்கிறது, இலட்சக்கணக்கான ரூபாய்களை கேட்கிறது. ஆனால் நம்முடைய கல்லூரியோ அனைத்தையும் இலவசமாக தருகிறோம், அல்லாஹ்வுடைய கல்வியை கற்பதற்காக வேண்டி வாருங்கள் என்று சொன்னால் நம்முடைய தாய் தந்தையர்கள் தயாராக இல்லை. என் அருமை தாய்மார்களே, என் அருமை தந்தைமார்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நான் இந்த இடத்திலே வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? நான் குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது என் அருமை தோழர்களே, என்னுடைய தந்தை இந்த கல்வியை பற்றி எனக்கு உணர்த்தினார். நான் படிப்பதற்கு சென்றேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்திலே வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். யாரை பற்றி? வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ். அல்லாஹ்வை விட வார்த்தையால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவனை விட வார்த்தையால் அழகியவன் யார் இருக்க முடியும் என்று சொல்லுகின்ற அப்படிப்பட்ட பட்டியலில் ஒருவனாக இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என் அருமை தோழர்களே, என்னுடைய தந்தையும் என்னுடைய குடும்பமும் என்னை இந்த வழியில் விட்டதனால் நான் இந்த வழியிலே சென்றிருக்கிறேன். என் அருமை தந்தைமார்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு மௌலூத், இந்த பூமியிலே பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் யூலது அலல் ஃபித்ரா, இயற்கையான மார்க்கத்தில் முஸ்லிம்களாகத்தான் பிறக்கின்றன. அவருடைய தந்தைகள் தான் ஃபஅபவாஹு, அவருடைய தந்தைகள் தான் அந்த குழந்தைகளை யுகவ்விதானிகி, யகூதிகளாகவும், யுனஸ்ஸிரானிகி, நஸரானிகளாகவும், யுமஜ்ஜிசானிகி, மஜூசிகளாகவும் மாற்றுகிறார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என் அருமை தந்தைமார்களே, இஸ்லாமிய மார்க்கம் குழந்தைகளை நம்மிடத்திலே பொறுப்பாக ஒப்படைத்து விட்டது. நம்முடைய குழந்தைகள் நேரான வழியில் செல்வதும், நம்முடைய குழந்தைகள் மோசமான வழியில் செல்வதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு பின்னால், குழந்தைகளுடைய பேருக்கு பின்னால் MA என்ற பட்டம் இருப்பதை எப்படி விரும்புகிறோமோ, MBBS என்ற பட்டம் எப்படி இருப்பதை விரும்புகிறோமோ, MPhil என்ற பட்டம் எப்படி இருப்பதை விரும்புகிறோமோ, இதை அனைத்தை விடவும் நம்முடைய குழந்தைகளுடைய பேருக்கு பின்னால் மூமின் என்ற பட்டம் வர வேண்டும் என்பதை விரும்ப வேண்டும். அந்த பட்டம் நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற அரபிக் கல்லூரிகளில் கொண்டு வந்து நம்முடைய குழந்தைகளை சேர்த்து இந்த பட்டத்தை நம்முடைய குழந்தைகளுடைய பேருக்கு பின்னால் போட்டதன் பின்னால் அதற்கு பின்னால் மற்ற பட்டங்களை போடுவதற்கு என் அருமை தந்தைமார்களை, தாய்மார்களை முயற்சி செய்யுங்கள். இல்லை என்று சொன்னால் நாளை நம்முடைய குழந்தைகள் நமக்கு எதிராக வந்து மறுமை நாளில் நிற்கும் என்பது எல்முனையில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வகாலு இன்னா அதைனா சாதத்தனா வகுபரானா. யா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியவர்களுக்கும் எங்களுடைய முதியோர்களுக்கும் கட்டுப்பட்டோம். அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். எனவே அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கின்ற தண்டனையை விட அவர்களுக்கு இரட்டிப்பாக தண்டனை கொடு என்று நம்முடைய குழந்தைகள் நாளை மறுமை நாளில் நமக்கு எதிராக வந்து நிற்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு என் அருமை தோழர்களே, இது போன்ற அருமையான சந்தர்ப்பத்தை அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியா இலவசமாக நம்முடைய குழந்தைகளுக்கு வழங்குகின்றது. நம்முடைய குழந்தைகளை இந்த கல்வி கூடத்திலே சேர்த்து அல்லாஹ்வுடைய கல்வியை மக்கள் மத்தியிலே செல்லக்கூடிய குழந்தைகளாக, இந்த சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக நம்முடைய குழந்தைகளை உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் தருவானாக. அல்லாஹும்ம லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.